டிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஹெட்லைட் பிரிச்சு மேவும் சொல்ல எந்த காரை நம்ம பிரிச்சு மேய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 3XO இந்த காரத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம அந்த XUV 400 தான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து விக்னேஷ் ப்ரோ தான் நமக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தாரு. இந்த தடவையும் வந்து நமக்கு இந்த காரை பற்றி நமக்கு ஃபுல்லாக ரிவ்யூ இவர் தான் சொல்ல போறாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது வந்து XUV 3XO. சரிங்களா? ஆக்சுவலாக இது என்னன்னா ப்ரீவியஸாக XUV 300 இருந்தது பார்த்தீங்களா, அதோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த XUV 3XOக்கு என்ன மீனிங் அப்படின்னா XUV 300 விட த்ரீ டைம்ஸ் பெட்டர் தென் த வெஹிக்கிள். அதுதான் மீனிங் XUV 3XO. இதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவர் டார்க் எல்லாமே நம்ம வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. பட் ஆனால் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சப் 4 மீட்டரில் காம்பேக்டான SUV. சரிங்களா? அதில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதாவது காம்படிஷன் கம்பேரிசனில் என்னெல்லாம் கொடுக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம கொடுத்து ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதில் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஒரு 5 ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். இதை கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம வந்து வேற எங்கேயுமே வேற எந்த காம்பேக்ட் SUVல வேற எந்த செக்மெண்ட்லையும் எதுலையுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 2 ADAS நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லெவல் 2 ADAS பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல காம்பேக்ட் SUVல வேற எந்த பிராண்ட்லையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ லெவல் 2 ADAS அதுவே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 17 inches alloy wheel ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இந்த காம்பேக்ட் SUVல. ஸோ நார்மலாக பிகர் தென் SUVல மட்டும்தான் அந்த சைஸ் alloy wheels யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம வந்து 17 inch alloy இந்த செக்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்ல பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்திரால தான் கொடுத்துருக்காங்க. பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் டைம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு, இதுவுமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமராவும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபார் XUV காம்பேக்ட் SUVல. தென் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வித் உங்களுக்கு வந்து LED ப்ரொஜெக்டர் லேம்ப் வித் LED ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டே டைம் ரன்னிங் லேம்ப். தென் எல்இடிலே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நான் ஏன் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா காம்படிஷனில் போகும்போது இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வேற யாருமே இதை வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அளவுக்கு யாருமே கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஏரோடைனமிக் ஷேப்ஸ் ப்ளஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்ன மாதிரி லெவல் 2 ADAS யூஸ் பண்ணியிருக்கோம். லெவல் 2 ADAS அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு லெவல் 2 ADASல. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங்னா இன்கேஸ் நம்ம வந்து ஹைவேல டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நம்ம க்ரூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு ஆப்போசிட்ல போகிற வெஹிக்கிள் வந்து சடனாக கிராஸ் பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி ஆட்டோவா நீங்கள் வந்து சப்போஸ் கான்சியஸாக இல்லை எதுவுமே பிரேக் அப்ளை பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிரேக் அப்ளை ஆகும். அதுதான் அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேன் அசிஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. லேன் கீப் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஹைவேல நான் சொல்றது எல்லாமே ஹைவே தான், சிட்டிக்குள்ள நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லேன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்காது. இதுதான் ரீசன். இப்போ ஹைவேல போறோம் அப்படின்னா லேனை ப்ராசஸ் பண்ணி இப்போ லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேன் அசிஸ்ட் பண்ணி வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களை மீறி வெஹிக்கிள் லெஃப்டோ ரைட்டோ திரும்புதுன்னா அந்த லேனை கீப் பண்ணி அகைன் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து அந்த லேனுக்குள்ளேயே கொண்டு வரும். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வெஹிக்கிள் அதுவே அசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே நீங்க கான்சியஸா இல்லைனாலும் வெஹிக்கிள் உங்களுக்கு அது கூடவே கொண்டு வரும். இது வந்து லேன் கீப் அசிஸ்ட். தென் லேன் கீப் வார்னிங் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வேணாம் வார்னிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்னா அதே சேம் தான். உங்களுக்கு வந்து லேனை விட்டு வெளியே போகுதுன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்ல வைப்ரேஷன் கொடுக்கும், தென் இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ வெஹிக்கிள் லேனை விட்டு வெளியே போகுது அப்படின்னு அது மூலியமா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதை லேன் கீப் அசிஸ்ட் இன்கேஸ் நீங்க டேர்ன் பண்றோம் நம்ம டேர்ன் பண்ண விடலைன்னா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது எப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் போன உடனே அந்த சென்சார்ஸ் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆயிடும். நீங்க இண்டிகேட்டர் போனே நார்மலா லெஃப்ட் ரைட் திரும்பிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் போடாத சுச்சுவேஷன் மட்டும் தான் அது உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்க டாப் அண்ட் எடுத்துறீங்க அப்படின்னா அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஒன்று சொன்னேன் இல்லையா, இதுல வந்து பைலட் அசிஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ பைலட் அசிஸ்ட் மோடு எப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை உங்களுக்கு வந்து க்ரூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ ஒரு 80 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்றீங்க ஹைவேல போயிட்டு, அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடை க்ரூஸ் பண்ணிட்டு உங்க வெஹிக்கிளுக்கு ஆப்போசிட்ல வெஹிக்கிள் போகுது, அதுவும் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராப் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்க வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்கா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராப் ஆகி அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்து அதுவே மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னாலும். அதே மாதிரி அவங்க வந்து அகைன் பிக்கப் ஆகி போறாங்க 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படின்னா, நீங்க என்ன ஸ்பீடை நீங்க வந்து க்ரூஸ் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிள் அந்த ஸ்பீட்ல வந்து ரீச் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பைலட் அசிஸ்ட் மோட் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பிளைண்ட் வியூ மானிட்டர். பிளைண்ட் வியூ மானிட்டர்னா இதுவும் லெவல் 2 ADASல தான் வரும். இப்போ எந்த பக்கம் இண்டிகேட்டர் போறீங்க அப்படியோ அந்த பக்கம் இண்டிகேட்டர்ஸோடைய கேமரா, இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போறீங்க அப்படின்னா கேமரா ஆன் ஆகி உங்களுக்கு டிஜிட்டல் கன்சோல்ல அதோடைய வியூ கொடுக்கும். எதுக்குலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஹைவேல போறோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம ரைட் திரும்பி பார்த்தாலுமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன வேணா ஆகலாம். ஸோ அதை நம்ம வந்து கம்மி பண்ணோம், எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பிளைண்ட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கிளஸ்டர்லேயே காட்டிடும். நீங்க எந்த பக்கம் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம்னா ரைட் சைடு வழியாக கேமரா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வியூ காட்டும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் கேமரா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வியூ காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பேர்டன் இல்லாமல் லெஃப்ட் திருப்பி பார்க்கணுமோ ரைட் திருப்பி பார்க்கணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் அட் டைம்ல நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ரன்னிங்லேயே, அந்த ஆப்ஷனும் இருக்கு இதுல. ஸோ அதுதான் அவங்க ஸ்டார்டிங்கே சொன்ன 360 டிகிரி கேமரா, தென் லெவல் 2 ADAS இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து லெவல் 2 ADAS உடைய ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய ரேடார்ஸ் அண்ட் இது ADAS எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ரேடார் அண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ ரேடார்ன்றத மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணோம், கேமரான்றது லைவ்லி விஷுவல் ப்ராடக்டை டிடெக்ட் பண்ணும். ஸோ அதோடைய இதுதான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒன்று ஆக்சுவலாக ரேடார் கேமரா. ஸோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் வெஹிக்கிள் வந்து லெவல் 2 ADASன்றதே நம்ம வந்து சென்ஸ் பண்ணி வெஹிக்கிளை நம்ம வந்து இது பண்றோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணதும் மஹிந்திரா தான், XUV700 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்லயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வண்டியில பொறுத்த வரைக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேரியன்ட் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் செக்மெண்ட்ல ப்ரீவியஸ்க்கு இருக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா அப்படியும் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து பெஸ்ட் டார்க்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தென் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பவர் ப்ரொவைட் பண்றது. இப்போ நீங்க பாக்குற வேரியன்ட் பாத்தீங்கன்னா AX7L லக்ஸரி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். சரிங்களா, இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் இன் செக்மெண்ட்டா நம்ம வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா AMT டெக்னாலஜி அது ஸ்லைட் லேக்கிங் இருக்குன்னு நிறைய ஃபீட்பேக் வந்ததுனால நம்ம வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எந்த ஒரு லேக்கிங்கும் இருக்காது. நம்ம ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவில் எப்படி போகிறோமோ அந்த மாதிரி ஃப்ளோ போயிட்டே இருக்கும். ஸோ லேக்கிங்கே இருக்காது. அதை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 cc நம்ம பெட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறது, 1200 cc இன்ஜின் நம்ம வந்து கொடுக்கறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 110 bhp தென் பார்த்தீங்கன்னா 200 Nm டார்க் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம இதுக்கு. ஸோ இந்த டார்க்கும் இந்த பவரும் நம்ம வந்து வேற வெஹிக்கிள்ல எதுவுமே கிடையாது. அதனாலே அந்த டார்க்கு இந்த பவருக்காகவே இந்த வெஹிக்கிள் வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த டார்க்கோ இந்த பவரோ வேற எந்த ஒரு செக்மெண்ட்லயும் கிடையாது. ஸோ அது தென் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின் நீங்க பாக்குறது வந்து TGDI. ஸோ TGDI உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இதுல. ஸோ பார்த்தீங்கன்னா TGDIல உங்களுக்கு வந்து 130 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம வந்து 110 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்றது உங்களுக்கு வந்து இதுக்கு அது AX5 வேரியன்ட் வரையும் வரும். ஸோ வேரியன்ட் வைஸ் நம்ம வந்து இதில் இன்ஜின் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது டாப் அண்ட் வேரியன்றதுனால உங்களுக்கு TGDI நம்ம வந்து இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம TGDI அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தானே உங்களுக்கு இருக்கும். 130 bhp 230 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது இது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ஹெவியாக எதிர்பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி 700 கொடுத்துருக்கோமோ ஜிப் ஜாப் ஜூம் மோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜிப்னா உங்களுக்கு வந்து எக்கானமி, சரிங்களா. ஜாப்னா மீடியம் எக்கானமி, பவரும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கும், மைலேஜும் ஓரளவுக்கு இருக்கும். ஜூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பவர் தான், ஸ்போர்ட்ஸ் மைன். நீங்க வந்து எப்படின்னா அதை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது பவர் அதிகமா இருக்கு அப்படின்னா. உங்களுக்கு வந்து 130 bhp பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு ஓவர் டேக்கிங் இல்லை ஹைவேல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அல்டிமேட்டா உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு பவர் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு பவர் அதிகமாக இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி இப்போ நல்லாவே கிடைக்கும். இது ஸ்டெபிலிட்டி எப்படி நான் மீன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து 17 inch அலாவில் ப்ரொவைட் பண்றதுனால அதோடைய ப்ராட் சைஸ் உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். அதனால நீங்க எந்த எஃபிஷியன்சில போய் நீங்க பிரேக் அடிச்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டிக்கு எந்த ஒரு லேக்கிங் இருக்காது. அடிச்ச இடத்துல பிரேக்கிங் நிக்குமான்னு சொன்னா அப்படி கிடையாது, நம்ம கண்ட்ரோல்ல வெஹிக்கிள் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் ஓட்டும் போது கூட அது ஓவர்டேக் அடிக்கும் போது ஸ்டெபிலிட்டியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். வெஹிக்கிள் எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் இருக்காது.
ஜெர்க்னஸும் இருக்காது. நீங்க எப்படி நீங்க எப்படி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த TGD 130 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம வந்து இந்த வேரியன்ட்ல லக்ஸரி வேரியன்ட்ல இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. AX5 லக்ஸரில இருந்து வரும் நமக்கு. ஸோ நீங்க பாக்குற வேரியன்ட் AX7L லக்ஸரி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். தென் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் வந்துட்டீங்கன்னா டியூவல் டோன் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா டேங்கோ ரெட், சரிங்களா? டேங்கோ ரெட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபாரஸ்ட் கலர்னு ஒன்று இருக்கு செகண்ட். தென் பாத்தீங்கன்னா சிட்ரின் எல்லோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக நம்ம 3W கொடுத்துருந்தோம் அந்த சிட்ரின் எல்லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூன் பீச்ன்றது என்னன்னா, டியூன் பீச் எப்படி உங்களுக்கு வந்து இது ஆகும்னா சாண்டில் கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து டியூல் டோன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டாப் அண்ட் வேரியன்ட் வந்தீங்க அப்படின்னா. பூட் ஸ்பேஸ் ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 257 லிட்டர்ஸ். ஆக்சுவலா இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா அதுவே பெரிய டிராபேக்கா இருந்தது. நம்ம இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம், ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஆனா பூட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இப்போ வந்து பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 257 லிட்டர்ஸ்ல இருந்து 338 லிட்டர்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து ஒரு சூட் கேஸ்லாம் வச்சு அலைன் பண்ணியிருக்கோம். நீங்களே நீங்க தாராளமா பார்க்கலாம் இது எப்படி அலைன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் செக்மெண்ட்ஸ் போட்டு இது சூட் கேஸ் வைக்கலாம். தென் பாத்தீங்கன்னா XL, தென் பாத்தீங்கன்னா இது XXL. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸே நம்ம வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். ஆக்சுவலா அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 338 லிட்டர்ஸ், அது 378 லிட்டர்ஸ். என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து அது இது லென்த் அதிகம், பாக்குறதுக்கே இது பெருசா இருக்க மாதிரி. 4200 mm லென்த் அதிகம். பாத்தீங்கன்னா ரியர் பூட்ல நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன ரீசனுக்காக இந்த கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நைட் ரைட் விஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த விஷன்ஸ். இப்போ இது உங்க வெஹிக்கிளுக்கு முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ சில டைம்லாம் உங்களுக்கு வந்து இந்த லைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் இருக்காது, சில டைம் எரியாது, அதனாலே நிறைய இம்பாக்ட்ஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாமா நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அப்படின்னா கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு C ஷேப்ல கொடுத்துருக்கோம். ஸோ C ஷேப்னும் போது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகும் போது இப்போ ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்ற ஒரு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் ஆக்கே போகுது அப்படின்னு நம்ம வந்து சேஃப்டியாவே ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்பாய்லர்ல நம்ம ஏரோ பிளேட்ஸ் நம்ம வந்து புதுசாக கொடுத்துருக்கோம். இதுல ஏரோ பிளேட்ஸ் என்ன பண்ணும், ஸ்பாய்லர்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்குலாம் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் வரும். அது வந்து இந்த ஃப்ளோவை தான் கனெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளோ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம லெஃப்ட் ரைட் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏரோடைய இது ரொட்டேஷன் ஒரே ஃப்ளோல தான் இருக்கும். ஸோ அது சில டைம் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கலாம். இந்த ஏரோ பிளேட்ஸ் கொடுக்கும்போது நீங்க லெஃப்ட் ரைட்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஏரோ பிளேட்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் இப்போ ரைட் கட் பண்றீங்க அப்படின்னா இந்த பிளேட்ஸ் மூலமா நம்ம வந்து ஏரோ டைனமிக் பண்ணி இன்னும் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏரோ பிளேட்ஸ் இதுல வந்து புதுசா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ மற்ற இதுவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஸ்பாய்லர்ன்றது இது மட்டும் தான். ரெண்டு சைட்லுமே ஏரோ பிளேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்டா கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு. இன்டீரியர் நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 10.2 inches டஸ்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரனெக்ஸ் அண்ட் அலெக்ஸா இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்ரனெக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை எந்த கண்ட்ரியில் இருந்தோம்னாலும் வெஹிக்கிள் அக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஏசி ஆன் பண்ணலாம், வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணலாம், வெஹிக்கிளை லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், வெஹிக்கிள் எங்கே போகுதுன்னு லைவ் ட்ராக் பண்ணலாம். இன்கேஸ் வெஹிக்கிள் உங்களை தவிர வேறு யாருன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வெஹிக்கிளை மொபைல்லேருந்தே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும். இதுதான் அட்ரனெக்ஸ் சொல்லுவாங்க, கார் கனெக்ட் ஃபீச்சர்ஸ். அலெக்ஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 கமாண்ட்ஸ் வந்து 30 கமாண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்லையும் 30 கமாண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம், சாங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம்,
இப்போ வெஹிக்கிள் ரன்னிங் இருக்கீங்க, ரியர்ல இருக்கிறவங்க வந்து சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க எட்டி வந்தா சேஞ்ச் பண்ணணும். ஆனா அந்த ஆப்ஷன் தேவையில்லை. அலெக்ஸா நீங்க வந்து சேஞ்ச் த சாங் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாங் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிரைவர் டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்க தேவையில்ல. இப்போ வேற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ப்ளோயர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்க டிரைவர் கிட்ட சொல்லி ப்ளோயர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அலெக்ஸா இன்க்ரீஸ் த ப்ளோயர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு 0.2 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ் நிறைய வரும். இது கனெக்டட் ஃபீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸால நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 30 ஆஃப்லைன் 30 ஆன்லைன். ஆன்லைன் அப்படின்னா இது எல்லாமே ஆஃப்லைன். நீங்க ஏன்னா உங்க வெஹிக்கிள்குள்ள இருந்து நீங்க வந்து சர்க்குலேட் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாமே ஆஃப்லைன். ஆன்லைன் அப்படின்னா உங்க வீட்டுல அலெக்ஸா இருக்கு, எல்லாமே ஸ்மார்ட்ல ஏசில இருந்து ஃபேன்ல இருந்து எல்லாமே ஸ்மார்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்கேஸ் குறிப்பிட்ட நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வரையும் நம்ம வந்து இந்த அலெக்ஸாவை பேர் பண்ணி அந்த அலெக்ஸா யூஸ் பண்ணி இப்போ இங்க இருந்து நம்ம ஏசியை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். அது வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கனெக்டட் ஃபீச்சர்ஸ். ஸோ 30 கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம வெஹிக்கிள் கூடய நம்ம வெஹிக்கிளையும் வீட்டில் இருக்க அலெக்ஸாவையுமே பேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்னன்னா நம்ம ஜிமெயிலில் அலெக்ஸா இது பண்ணியிருப்போம் இல்லையா, இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மூலியமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான். நம்ம வேற யாராலுமே நம்ம வந்து இது ப்ரொவைட் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்துருக்கோம், ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளேவே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உள்ளே வந்த உடனே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் மொபைலில் இருக்கிற குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் இது சிஸ்டம் எந்தெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் கனெக்டட் எடுத்துக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு த்ரூ ஒயர்லெஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயரில் இருந்தது. எஃபி இன்ஸ்டா எல்லாமே இருந்தது. எஸ், ஸ்பாட்டிஃபை, எஃபி, வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்கு வந்து கனெக்டட் ஆகிடும் உங்களுக்கு. அதேமாரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், ஆனால் இதில் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுலேருந்து என்ன குறிப்பிட்ட மெசேஜ் வருதோ அதுக்கு மட்டும் தான் உங்களால் ரிப்ளை பண்ண முடியும். ப்ரீவியஸாக உங்களை வந்து ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஆக்டிவேட் ஆகிடும் வாட்ஸ்அப். அதேமாரி உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பேர் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி நம்ம வந்து திருப்பி பார்க்க தேவையில்லை. இதில் பேர் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த கிளஸ்டருக்கு கொண்டு வரலாம். இந்த கிளஸ்டருக்கு கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் மீட்டர்லாம் கட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நேவிகேஷன் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இங்கே பார்க்கணும், மொபைலில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்துடும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர். மக்கள் கண்டிப்பாக விரும்புகிற ஒரு விஷயம், நம்ம உள்ளே வந்தவொடனே நம்ம ஃபோனை வச்சோடனே சார்ஜ் ஏறணும் அப்படின்ற நினைக்கிற ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க, பேசிக்காகவே கொடுத்துட்டாங்க அந்த ஒயர்லெஸ் சார்ஜரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளைமேட் ஏசி வித் டியூவல் ஜூம். ஸோ எந்த இடத்துக்கு நம்ம இன்கேஸ் நம்ம வந்து லாங் டிரைவ் போகும்போது ஒரு 5 மெம்பர்ஸ் போகிறோன்னா ஒரு சைடில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஏசி தேவைப்படும், ஒருத்தருக்கு ஏசி தேவைப்படாது. ஆனால் ஏசி தேவைப்படாத பர்சனுக்காக நம்ம டோட்டலாக ஏசி ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த வெஹிக்கிளில் அப்படி சுச்சுவேஷனே கிடையாது. இப்போ அந்த பக்கம் உட்கார கோ டிரைவருக்கு வந்து ஏசி தேவைப்படலை அப்படின்னா அந்த கிளைமேட்டை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஏசி போகாமல் வச்சுட்டு நம்ம வந்து டிரைவருக்கு மட்டும் ஏசி வைக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் டியூவல் ஜோன் ஏசி. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக். இது வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் வித் ஆட்டோ ஹோல்டு. ஸோ இது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வரும். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா மஹேந்திரா வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணணும். அப்படி என்ட்ரியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் XC 3XO தான் என்ட்ரி லெவல். ஸோ நம்ம கிட்ட ஹேட்ச்பேக் கிடையாது, செடான் கிடையாது, எல்லாமே SUVs தான். SUVஸில் நம்ம வந்து 3XO தான் நம்ம என்ட்ரி லெவல். ஸோ அந்த என்ட்ரி லெவல்லே நம்ம வந்து இந்த பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு. ஆட்டோ ஹோல்டு அப்படின்னா ஒரு ஸ்லோப்பில் நிற்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு ஒரு நர்வஸாக இருக்கும். இது ஆட்டோ ஹோல்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப்ல நிற்கும் போது நீங்க பிரேக்லேருந்து ஆஸ்கலேட்டர்லேருந்து எது காலை வைக்கலாமே அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கும் வெஹிக்கிள். நீங்கள் ஆஸ்கலேட்டர் காலை வச்சு நீங்கள் வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வெஹிக்கிள் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனாரமிக் சன்ரூஃப் பார்க்கலாம். ஸ்கை ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, வெறும் ஃப்ரண்ட் சன்ரூஃப் தான் வரும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இதில் நம்ம வந்து ரியர்ல இருக்கிற சீட்ஸ்ல உட்காந்து நம்ம வந்து ஸ்கை ரூஃப் வந்து இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்காக எல்லாம் வந்து எட்டி பார்க்கணும்னு அவசியம். ஆனா இதுல அப்படி கிடையாது. அந்த இதுவையும் வந்து இதுல வந்து இது பண்ணிருக்காங்க, ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. ரியர்ல இருந்து சீட்ஸும் நம்ம ஸ்கை ரூஃப் பாத்துக்கலாம். ஸ்கை ரூஃப் எப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கை ரூஃப். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாருமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்கை ரூஃப் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் டிரைவ்லயும் வந்து ஹில் ஸ்டேஷன்லயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா
ஈஸியான. அதே மாதிரி லாங் டிரைவ் பண்ணும்போது சில பேர் மூன் பார்க்கணும்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் சன்ரூஃப் உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கும் ஓப்பன் ஆகும், பின்னாடி இருந்துமே ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில வெஹிக்கிள் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்தால் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து. ஏன்னா இதோடைய வீல் பேஸ் அதிகம்ன்றதுனால உள்ள கேபின் ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ ரியர்லேருந்து உங்களுக்கு வந்து நிற்கிற மாதிரி நின்று நம்ம வந்து விசிபிளாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேனிட்ரி மிரர் சொல்லுவாங்க. இப்போ கோ டிரைவருக்குள்ள நம்ம வந்து இதுக்கு நேம் வந்து சன்வைசர். ஸோ வேனிட்ரி மிரர் ஓப்பன் பண்ணீங்கன்னா சில நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி வித் லைட்டோட இலுமினேஷன் லைட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி மிரர் மட்டும் தான் இருக்கும். ஸோ நைட் டைமில் விசிபிள் இருக்காது. அதை நம்ம வந்து இலுமினேஷன் மிரரோட அதாவது லைட்டோட கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த இது ஓப்பன் பண்ண லைட்டோடைய டோர் ஓப்பன் பண்ணும்போது லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு இந்த செக்மெண்ட்டில் நமக்கு இது வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டில் வரும் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன். பார்க்கிங் ரிவர்ஸு, தென் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் டிரைவ் மோடு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேனுவல் ஓட்டி பழக்கம் இருக்குது, கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இதில் டிரைவ் மோடு கொண்டு வரது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் மேனுவல் மோடும் ஷிஃப்ட் ஆகும். ஆனால் மேனுவல் மோடு நம்ம நார்மலாக போட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் 1 2 3 எல்லாமே ஒரே ஆக்ஷனில் வரும். நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மைனஸ் ஆகிறது நீங்கள் சடனாகவும் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து குறிப்பிட்ட லெவல் ஸ்லோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாகிங் ஆகுன்ற அந்த ஃபீல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து டிரைவ் மோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜிப் ஜாப் ஜூம் டிரைவ் மோட்ஸ் வரும். ஜிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் எக்கானமி. ஆனால் நீங்கள் எப்போ வெஹிக்கிள் வந்து உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஜாப்பில் தான் இருக்கும். ஏன்னா ஜாப் தான் உங்களுக்கு வந்து மீடியம் எக்கானமி. தென் பார்த்தீங்கன்னா பவர் ஓரளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், மீடியமாக இருக்கும். அதனால் எப்போ ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜாப்பில் தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்போ ஜூமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹைவேல யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா மேஜராக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பீட் போகும். ஆமாம். ஸோ ஜூம் நம்ம தான் ஹைவேல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதே நம்ம டிரைவ் மோட்ஸ் அப்படி தான் ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா டிரைவருக்கு கன்வீனியண்டாக இருக்குன்றதுக்காக ஃபுல்லாகவே டிஜிட்டல் கன்சோலில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மோட்ஸுமே சேஞ்ச் பண்ணலாம். நார்மல் டிஸ்பிளேவே நம்ம வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் அதிகமாக வேணும் அந்த லெவலுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம காட்டிக்கலாம். டிஸ்பிளே லேஅவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி நார்மல் இப்போ வந்து நார்மல் மினிமல் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். நார்மல் மினிமல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆட்டோ டிமிங் IRVM நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோனா வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஆனால் இப்போ வரதே எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிங் அடிச்சாங்கன்னா நமக்கு வந்து கண்ணு கூசும். அந்த டைமில் அந்த பாசிங் அடிக்கிற டைமில் இதுவே டிம் பண்ணி காட்டும். என்ன வெஹிக்கிள்ன்ற முதற்கொண்டு நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். பின்னாடி ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வென்ஸ் மட்டும் கொடுக்கல, அது கூட C டைப் சார்ஜர் ப்ளஸ் 12 வோல்ட் ஆக்சிலரி சாக்கெட் ப்ளஸ் மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நிறைய யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 300 கிடையாது, நம்ம அதனால 3XO கொண்டு வந்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேம்ரெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வந்து க்ளோ பாக்ஸ் கிடைக்கும். அதில் நம்ம கீ ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். தென் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து லெதர் ஹெட் சீட்ஸ் வித் பேஜ் கலர். ஏன் பேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வித் பிளாக் இருந்தால் தான் இன்டீரியர் ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நைட் டைம் டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் இந்த இன்டீரியரே உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஒரு ப்ளசன்ட் டிரைவிங் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எவ்வளோ டிரைவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பேஜ் வித் பிளாக் கொடுக்குறது. ஃபுல் பிளாக் கொடுத்தோம்னா நம்ம மூடியாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கே தூக்கம் வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது வந்து ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு பேஜ் வித் பிளாக் இன்டீரியர். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் லைன் மட்டும் தான் உங்களுக்கு லெதர்ல கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து டேஷ்போர்ட் ஃபுல்லாவே வந்து லெதர் கொடுத்துருக்கோம். டோர் ட்ரிம்ஸ் எல்லாமே லெதர்ல கொடுத்துருக்கோம். எல்லா டோருக்குமே உங்களுக்கு வந்து லெதர்ஸ்ல கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகும்னா நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வந்து டிரைவ் பண்ணும் போது இல்லை யாரும் இடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சாஃப்ட்னஸ் தான் ஃபீல் ஆகும், நமக்கு வந்து இதுவா ஃபீல் ஆகாது. இதுவும் ஒரு பர்சனாக சொல்லலாம். ப்ளஸ் நம்ம கை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சாஃப்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இதுவும் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டில் தான் வரும் உங்களுக்கு.
கார் பிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆடியோ சிஸ்டம். எஸ், இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டை நம்ம வந்து ஹார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் 7 ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபரோட வந்துடும் உங்களுக்கு. இந்த மியூசிக் சிஸ்டம் நீங்கள் வந்து பேஸ், அதாவது மியூசிக் லவர் ப்ளஸ் லாங் டிரைவராக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு சூட் ஆகும். 7 ஸ்பீக்கர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் 7 ஸ்பீக்கர்ஸ் வித் ஊஃபரோட யாரும் யூஸ் பண்ணல. நம்ம வந்து 7 ஸ்பீக்கர் வித் ஊஃபரோட யூஸ் பண்ணியிருக்கோம் வித் ஹார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம். ஹார்மன் கார்டன் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ப்ரூவன் மியூசிக் சிஸ்டம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பேஸ்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட், அப்புறம் 3D சவுண்ட்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு தியேட்டரோடைய எஃபெக்டை நம்ம வந்து கொண்டு வரலாம், சரிங்களா. இது ஈக்குவலைசர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா பேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கேபின்குள்ளே எந்த ஸ்பீக்கர் ஆக்டிவேட் பண்ணலான்றதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் கோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தான் ஸ்பீக்கர் வேணும், இது எல்லாரும் டிரைவருக்கு பாட்டு கேட்க அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிரைவருக்கு மட்டும் தான் கேட்கும். ஏன்னா இது லாங் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் பண்ணும்போது டிரைவர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதனால அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் கேபின். இல்லை நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரியரில் வேணும் அப்படின்னா. இங்கே வச்சா ஈக்குவல் வித் ஊஃபரோட வரும் உங்களுக்கு வந்து இதில். ஸோ மேனுவலாக வச்சோம்னா மேனுவலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து சாங்ஸு, சில்னஸ், ஊஃபர் சவுண்ட்ஸ் எல்லாமே அங்கே மட்டும் ப்ரொவைட் ஆகும் உங்களுக்கு. நம்ம சென்டர்னு ஒரு டேப் பண்ணால் போதும், நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டேப் பண்ணாலே போதும், சென்டருக்கு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஈக்குவலைசர் ஓப்பன் பண்ணி நம்ம பேஸ் மட்டும் சப்வூஃபர் இதில் இருக்குது, நம்ம பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளாட்டில் வச்சுட்டாலும் ஃப்ளாட்டில் உங்களுக்கு வந்து சில பேருக்கு உங்களுக்கு வந்து இந்த சப்வூஃபரை எப்பயுமே ஆன்ல இருந்தால் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு ஒரு சில பாட்டுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படும். அதை நம்ம வந்து செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப்வூஃபரோடைய இதுவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்ட் இன்ஜினியருக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆமா, நம்ம டிஜேவே இதை வச்சு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 3D சவுண்ட்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே சைஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், 10.2 inches. அதனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதுலேயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் மஹிந்திரா XUV 3X0 பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா PT Prime சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.